වෛද්‍යවරුන්ගෙන් පොඩි කොටසක් තමයි අද වැඩ වර්ජනයට මම හිතන්නේ එකතු වෙන්නේ අපිට ලැබෙන எமக்கு கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய வைத்தியர்களில் ஒரு சிலரே பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளனர். ஏனென்றால் பல வைத்தியசாலைகளில் விசேடமாக விடுதிகளில் சேவைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த பணி பகிஷ்கரிப்பை எடுத்துக்கொண்டால் இது மிகவும் நியாயமற்ற பணி பகிஷ்கரிப்பாகும். ஏனென்றால் நாம் பணியாற்றும் போது எந்த ஒரு பணி பகிஷ்கரிப்பினையும் நியாயமானதொன்றாக கருத முடியாது. அந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் எங்கள் மீதும் தொழிற்சங்கங்கள் மீதும் பொறுப்புள்ளது. பணி பகிஷ்கரிப்பின் கோரிக்கைகளை எடுத்து பார்த்தால் அது மிகவும் நியாயமற்ற கோரிக்கைகளாகும். இதில் அவர்கள் முதலாவது பொருளாதார கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். உங்களுக்கு தெரியும், நமது நாடு இயற்கை அனர்த்தங்களை எதிர்நோக்கி 7-8 வாரங்களே ஆகின்றன. எம்மிடம் உள்ள நிதி பலத்தினை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒதுக்கியுள்ளோம். இன்னும் ஒன்று, இன்றைய நாளை எடுத்துக்கொண்டால் விசேடமான நாளாகும். கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் முதலாவது கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது. தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வைத்தியர்களுக்கும் அந்த சம்பள அதிகரிப்பு இன்று கிடைக்கும். அவ்வாறு ஒரு விடயம் இன்று இடம்பெறும் போது மேலும் சம்பளத்தை அதிகரிக்குமாறு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவது என்பது நியாயமற்றது. இன்று தொழிற்சங்கங்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை. விசேட வைத்திய நிபுணர்களாக வேறாக சேவை யாப்பு திட்டமிடலுக்கு எதிராக முன்னெடுக்கின்றனர். சேவை யாப்பினை புதிதாக்குதல் என்பது நிர்வாகத்திற்கு அவசியமானது ஒன்றாகும். அது பல காலங்களாக இடம்பெறாத ஒன்று. ஆகவே வைத்தியர்கள் அனைவரும் அவர்களுடைய சேவை யாப்பினை விரைவுபடுத்துவதற்கான கோரிக்கையை விடுத்துள்ளனர். அதேபோன்று நிர்வாகத்துறையும் அது தொடர்பில் கவனம் எடுத்துள்ளது. விசேட வைத்தியர்களில் 95% அதிகமானவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கையெழுத்திட்டு அவர்களுக்கு வேறொரு சேவை யாப்பு அவசியம் என அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோன்று இது தொடர்பில் ஆராய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட குழுவின் ஊடாக சேவை யாப்பு அவசியம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சேவை யாப்பில் எவை உள்ளடங்கியுள்ளன என்பது தொழில்நுட்ப ரீதியிலான விடயமாகும். அதற்காக எதிர்காலத்தில் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு, அனைத்து தனிப்பட்ட நபர்களுக்கு தம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அதேபோன்று வைத்தியர்களுக்கு பொதுவான சேவை யாப் ஒன்றும் எதிர்காலத்தில் உருவாக்க உள்ளோம். அது தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முடியும். இன்னுமே உருவாக்கப்படாத சேவை யாப் ஒன்றுக்காக நாட்டின் அப்பாவி மக்களின் வாழ்க்கையை பணயமாக வைப்பது என்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எவ்வாறாயினும் இன்று வெள்ளிக்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற தினமல்ல. அதன் பின்னர் வருகின்ற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பாரிய அளவில் பணிபுரிகின்ற நாட்களும் அல்ல. அதனால் 24 மணித்தியாலங்களுக்கு மேல் இதனை கொண்டு செல்ல முடியாது என அவர்களுக்கு தெரியும். அதனாலேயே வெள்ளிக்கிழமை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்கத்தினரின் பக்கம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொடர்பில் மிகவும் கவலை அடைகின்றோம். இவ்வாறான தீர்மானங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். மக்களின் வாழ்க்கை தொடர்பிலான விடயங்களுக்கு இதனை விட ஆழமாக சிந்திக்குமாறு தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். நமக்கு தெரியும், குறித்த சில தொழிற்சங்கங்கள் அரசியல் நோக்கத்திற்காக செயற்படுகின்றது. அவ்வாறான அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படுகின்றமை எங்கள் கண்களுக்கு தெரிந்தும் அவர்களுக்கு எதிராக அரசு அதிகாரத்தை நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தவில்லை. இருப்பினும் அவர்கள் தமது அதிகூடிய அதிகாரத்தினை பயன்படுத்தி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கி அதனூடாக அரசாங்கத்தையும் அசௌகரியத்துக்குள்ளாக்குகின்றனர். அரசியல் கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்கும் ஆயுதமாக சுகாதார அமைச்சினை பயன்படுத்த வேண்டாம். அதே போன்று அதற்காக தலையீடு செய்பவர்களாக வைத்தியர்களை பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் வைத்தியத்துறை என்பது மிகவும் விசேடமான மரியாதைக்குரிய தொழிற்துறையாகும். සුවිශේෂ වූ ගෞරවනීය වෘත්තියක්